என் பேர் ராஜா. நான் ஒரு சிறந்த வியாபாரியாகவும் பாசமான தந்தையாகவும் பொறுப்பான குடும்ப தலைவனாகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். சமீபத்தில் தான் என் நண்பர்கள் மூலமாகவும் இணையதள விளம்பரங்கள் மூலமாகவும் இந்த பாழா போன ஆன்லைன் ரம்மி எனக்கு அறிமுகமாச்சு. வியாபார நேரம் போக ஓய்வான நேரத்தில் முதல்ல ஃப்ரீயாக அந்த கேமை விளையாட ஆரம்பித்தேன். அப்புறம் 5-10 காசு வச்சு விளையாட ஆரம்பித்தேன்னா படிப்படியாக 500-1000 வச்சு விளையாடினேன். தொடர்ந்து அதிகமாக ஜெயிச்சதால் 5000-10,000 பெட்டு வச்சு நிறையா காசை இந்த ரம்மி கேமில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். வியாபாரத்தை விட ரம்மியில் அதிக காசு சம்பாதிச்சதால் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் சந்தோஷமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக வாழ்ந்தேன். இன்னும் அதிகமாக காசு வச்சு விளையாடி ஜெயிச்சா சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு ஆசைப்பட்டு என் வரம்புக்கு மீறி காசு வச்சு விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து தோற்றதால் என்னுடைய நிறைய பணத்தை இழந்துட்டேன். விட்ட காசை பிடிக்கணும்னு என்கிட்ட இருந்த எல்லா சேமிப்பு காசையும் வச்சு தோத்துட்டேன். வியாபாரத்தில் வந்த காசையும் பொருளை வாங்காமல் ரம்மியில் டெபாசிட் பண்ணி அதையும் தோத்துட்டேன். பொருள் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாததால் கடையும் மூட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சின்னு மனைவி கிட்ட பொய்ய சொல்லி நகையை வாங்கி அடகு வச்சு அந்த பணத்தையும் ரம்மிலேயே தோத்தேன். இது என் மனைவிக்கு தெரிஞ்சு என்கிட்ட சண்டை போட்டு குழந்தைய கூட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கி நைட்டு பகலாக கண் முழிச்சு விளையாடுனதில் மன அழுத்தம் தான் அதிகமாச்சே தவிர எல்லா பணத்தையும் தோத்துட்டேன். இப்போ லட்சக்கணக்கில் கடன்காரன் ஆகிட்டேன். வியாபாரம் பண்ண முடியாமல் கடையை மூடிட்டேன். பொண்டாட்டி புள்ளியும் கூட இல்லை. கடனை திருப்பி கொடுக்கவும் வழியே இல்லை. அதான் வாழவே தகுதி இல்லாதனா சாவுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சொத்து சுகம் வேணாங்க. கடைசி வரைக்கும் சுமங்கலியா வாழ்ந்தாலே போதும். எனக்கு சொத்து சுகம் வேணாங்க. கடைசி வரைக்கும் சுமங்கலியா வாழ்ந்தாலே போதும். ஒரு பொண்ணுக்கு பணம் காசை விட 10 ரூபா குங்குமம் தாங்க மரியாதை. ஒரு பொண்ணுக்கு பணம் காசை விட 10 ரூபா குங்குமம் தாங்க மரியாதை. அப்பா என் ஃப்ரெண்டுங்க சூப்பரா சைக்கிள் ஓட்டுறாங்கப்பா. எனக்கும் சைக்கிள் ஓட்டணும் ஆசையா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க கற்றுக் கொடுக்கணும் யார் கற்றுக் கொடுப்பாப்பா? நீங்க கற்றுக் கொடுக்கணும் யார் கற்றுக் கொடுப்பாப்பா? கணினியும் இணையதளமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்போது பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த கணினியும் இணையதளமும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தினால் நம்மை முன்னேற்றிக்கொள்ள மிக உதவியாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி மோகத்திலே தங்களுடைய வேலையை மறந்து மிக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு இந்த விளையாட்டிலே ஈடுபட்டு ஆரம்பத்திலே இந்த விளையாட்டின் மூலமாக சம்பாதிப்பது போன்ற மாயை உருவாக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக தாங்கள் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த பணம் சொத்து ஆகியவற்றை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆன்லைன் ரம்மி கொண்டு சொல்கிறது என்றால் அது மிகையல்ல. எனக்கு வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் மற்றும் புகார்கள் ஆகியவை இந்த ஆன்லைன் ரம்மி மூலம் பல இளைஞர்கள் தங்கள் வாழ்வை தொலைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் இந்த மோகத்திலே சிக்கி தங்களுடைய பணத்தை இழந்து தங்களுடைய வாழ்வை இழந்து
பெரிய ஒரு மனநோய்க்கு உள்ளாகி இன்றைக்கு அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இளைஞர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் காவல்துறை சார்பாக வேண்டுகோள், இந்த ஆன்லைன் ரம்மி என்பது உங்கள் வாழ்வை கெடுக்கக்கூடியது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய பணம் சொத்துக்கள் பறிபோவதை தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.